ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியா சுட்டி டைம் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழை பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோம்? இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு முதலை படத்தை தான் எப்படி அவுட்லைன் ஸ்கெட்ச் வரைஞ்சி அதுக்கு கலரிங் பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு எடுத்து அதனுடைய முகத்தை தான் எப்போதும் வரைவேன். அதாவது நம்ம அவுட்லைன் ஸ்கெட்சின்னு வரைய போகிறோம்னு நினச்சோம்னா அது ஸ்கெட்சை வச்சு தான் வரைய போகிறோம்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய முக ஷேப் வந்து கிடச்சிச்சின்னா மற்ற பாடிகளை வந்து எங்கெங்கே ஃபிட் பண்ண போகிறோங்கிறத கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ அதனால் முகப்படத்தை வந்து நல்லா தத்ரூபமாக வரைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்மளுக்கு கரெக்டான பிக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, முகப்படம் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய உடம்பு பகுதியை பாருங்கள், சிம்பிளாக அழகாக வரைஞ்சிட்ருக்குறோம். இது வந்து ஏன்னா முதுகு எல்லாமே பார்த்திங்கன்னா சொரப்பாக இருக்கும், ரொம்ப பெண்டிங்காக இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப ஸ்கெட்சை வந்து சேக் பண்ணி வரையணும். அதனுடைய கால்கள் மட்டும் சேக் பண்ணாமல் வரைஞ்சிருக்கோம். ஏன்னா கால்கள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சொரப்பு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனுடைய கண்கள் வந்து கொஞ்சம் நீளமாக வரைய வேண்டியது இருக்கும். நம்ம எப்போதும் போடுற மாதிரி டேஷ் போட்டு அது கீழே வந்து ஒரு ரவுண்ட் போடுறோம், அது கொஞ்சம் நீளமாக பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய வாய்ப்பகுதி, அதனுடைய முதுகு பகுதி எல்லாமே நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இதில் படத்தில் பண்ண மாதிரியே ஈஸியாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக வரையலாம். அதனுடைய முதுகு பகுதி பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள் லைன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ வரையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் அவுட்லைன் போடாமல் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு டைரெக்டாக வரைஞ்சிட்ருக்குறோம். டைரெக்டாக வரைகிறதுனால என்னென்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டைரெக்டாக வரைய முடியும். இல்லாட்டா ஸ்கெட்சை வச்சு நம்ம அழிக்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வரைகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள், ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த முதலை படத்தை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து பென்சிலை உங்களால் முடியலட்டா பென்சிலை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு பண்ணுங்கள். ஸோ இதனுடைய இப்போ வால் பகுதி பண்ணிகிட்ருக்கோம். வால் பகுதி பாருங்கள், இப்படி மெதுவாக டாட்டாக கொண்டு வந்து இப்படி அழகாக இந்த எண்டு பகுதி, இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. வால் பகுதி போக மெல்லிசாகி அப்புறம் வந்து ஒரு எண்டில் வந்து கொஞ்சம் ரேடியஸாக தான் இருக்குமே தவிர ஷார்ப் இருக்கக்கூடாது. அப்புறம் அதனுடைய வால் பகுதி சுகுண்டு இருக்கிற மாதிரி ஒரு முதுகு பகுதிக்கிட்ட ஒரு லைனை போடுறோம். ஸோ இதில் வந்து டாட்டா பண்ணிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணலாங்க. அதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் ட்ராயிங் இடம்பெறணுமா, ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் லைஃப் டைமாக அந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ட்ராயிங்கை வரைஞ்சி கீழே நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதாவது வெறுமனை சென்ட் பண்ண வேண்டாம், உங்களுடைய பெயர், அப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட், எந்த ஊர் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணால் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் லைஃப் டைம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி இந்த சேனலில் ஹரியா சுட்டி ட்ராயிங் தமிழ் சேனலில் என்னுடைய ட்ராயிங் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் பாராட்டுவாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் பாராட்ட தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் இருந்தால் உங்களுடைய புகைப்படத்தையும் இணைச்சி அனுப்புனீங்கன்னா அதையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இது ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். எனி டைம் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அனுப்பின உடனே நான் வந்து எடுத்து கம்யூனிட்டி டேப்பில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணிடலாம். இதே மாதிரி கலரிங் கொடுங்க. ஓகே, இதே மாதிரி வரைஞ்சிட்டு இந்த படத்தை கூட நீங்கள்